இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு வானதி? ராஜாவோட திறமைய மதிச்சு அவனுக்கு இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்களேம்மா. ஏன் மருமகனுக்கு நான் கம்பெனில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கேன். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? இன்னும் இந்த வீட்ல சில பேர் ராஜாவ ஆசிரமத்துல வளர்ந்த பையனா வேற ஒருத்தனா நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம். அவரு என் மருமகன், நீ என் மருமகள்னு நான் உறுதியா உங்களை நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் நினைக்கணும்னு தான் என்னோட ஆசை. அது சீக்கிரமா நடக்கும். நாம ஸ்டார்ட் பண்ண போற காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு ஒரு லேடி ஹெட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபாரின்காரங்க ஆஃபர் கொடுத்து நம்ம கூட டைப் வச்சுப்பாங்க. நீங்க பேசாம ஆர்த்திய இந்த கம்பெனியோட ஹெட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களை மீறி கார்த்திகால இதுல தலையிடவே முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல இது மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா இத ஒத்துப்பாங்க. ஜீவா சார் சொன்னதை மீறி ராஜாக்கு அப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தது உனக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட பெரிய பொறுப்பு உன்னை தேடி வரப்போகுது. அதுவும் முதலாளிங்கிற பதவி. அது உனக்கு கிடைக்க போகுதுன்னா நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி பாரு. முதலாளி பொறுப்பா? ஆமா ஆர்த்தி, ஒரு ஃபாரின் கம்பெனி கூட நம்ம புதுசா காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு அவங்க போடுற முக்கிய கண்டிஷனே நம்ம ஆரம்பிக்கிற காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு ஒரு லேடி ஹெட்டா இருக்கணும்ன்றது தான். அதான் உன்னை அதுக்கு லேடி எம்டி ஆக்கி ஃபியூச்சர் ப்ராசஸிங்க பண்ணலான்னு இருக்கோம். ஆர்த்திமா, நல்லபடியா நீ மட்டும் இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல பதவியும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கப்புறம் உன் ரேஞ்சே வேற. அத விட்டுட்டு இங்க பாரு, நீ முதல்ல யாருங்கறத இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தான் நிரூபிக்கணும். ஆபீஸுக்கு போய் நிரூபிச்சு என்ன சாதிக்க போற சொல்லு பாப்போம். அம்மா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த கம்பெனி விஷயத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம அம்மா சொல்ற மாதிரி நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் தாங்க மத்ததெல்லாம். அது சரி ஆர்த்தி, ஆனா அதே நேரம் கம்பெனி விஷயத்திலயும் நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற யாராச்சும் ஹெட்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான் அபி இருக்கால, அவளை நீங்க எம்டி ஆக்கிருங்க. ஐயோ, நானா? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஆர்த்தி. நான் எப்படி முதலாளி எல்லாம்? அபி, என்ன பேசுற நீ? நீ எங்க கம்பெனில வேலை பார்க்கறவளா இருந்தாலும் உன்னை எப்ப மாப்பிள்ள அப்படி நடத்திருக்காரு? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே நடத்திட்டு இருக்காரு. அவரோட குடும்பமாவே ஆயிரலானதா நானும் ட்ரை பண்றேன். சொல்லு ஜீவா. ஆபீஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. இங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க. இவங்க முன்னாடி சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? பரவாயில்ல சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபாரின் கம்பெனி அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இந்தியா முழுக்க நிறைய கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட பர்சனலாகவே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுதுமா. ப்ரொடக்ஷனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல இருந்து ப்ராடக்டை மார்க்கெட்ல சேல் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்களாம். அவங்க சொல்ற டைமிங்ல நம்ம காஸ்மெட்டிக்ஸை ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். எனக்கு இதை கேட்டதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுமா. நம்மளும் ரொம்ப வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து
ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஆர்ஆர் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா என்ன? நல்ல ஐடியாவா இருக்க மாப்ள. இத சொல்றதுக்காக இவ்வளவு தயங்குனீங்க? நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நீ இவ்ளோ தூரம் மெனக்கட்டு இதையெல்லாம் விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாதிரியே புதுசா நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனிக்கும் அம்மா தான் ஹெட்டா இருக்க போறாங்க. இப்ப அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிக்கு அம்மா ஹெட்டா இருக்கிறதுனால இப்ப புது கம்பெனிக்கும் அம்மா ஹெட்டா இருந்தா லீகலா பிரச்சனைகள் வரும். அதான் அவங்க இல்லாம நம்ம அபிய கம்பெனியோட ஹெட்டா போடலான்னு நினைக்கிறேன். அபி ஹெட் ஆகணுமா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏன் இப்ப அவ அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அபியோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவளால அதை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சரி ஜீவா, நீ சொல்ற மாதிரி ஒரு லேடி தான் அந்த புது கம்பெனிக்கு ஹெட்டா இருக்கணும்னா அதுக்கு ஆர்த்தியே அந்த பொறுப்புல இருக்கலாமே. அத்தை, அவர் என்னதான் இந்த பொறுப்பை எடுத்துக்க சொன்னாரு. ஆனா அதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நான் அம்மா எல்லாரும் சேர்ந்துதான் அபி இந்த கம்பெனிக்கு ஹெட்டா இருந்தா சரியா இருக்கும்னு நினைச்சோம் அத்தை. சம்மந்தியம்மா, அபி நம்ம கிட்ட இவ்ளோ மாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ எவ்வளவு திறமையான பொண்ணு, எவ்வளவு விசுவாசமான பொண்ணுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குமுங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நம்ம கம்பெனிலேயே ஒரு நல்ல பதவி உயர்வு கொடுக்கறது நல்ல விஷயம் தானுங்களே. அபியோட டேலண்ட நான் எந்த விதத்திலையும் குறை சொல்லல. அபி ஒரு நல்ல எம்ப்ளாய். ஆனா ஒரு கம்பெனியோட முதலாளியா இருந்து நல்லபடியா அதை நிர்வாகம் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல. அபிய விட்டா நமக்கு வேற ஆப்ஷனே இல்லம்மா. யார் சொன்ன ஆப்ஷனே இல்லைன்னு? வானதி, நாம ஆரம்பிக்க போற அந்த புது கம்பெனியோட பொறுப்பை நீ எடுத்துக்கோ. அம்மா, அம்மா, நான் எப்படிம்மா அவ்வளவு பெரிய பொறுப்பை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? உன்னால முடியும் வானதி. உன்னை விட உன் மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு.